அசோக்கு, நீ வெளியில் போயிட்டு வரும்போது மறக்காமல் பூண்டு வாங்கிட்டு வாடா. சரிம்மா. வேறு எதுனா அது கூட சேர்த்து வாங்கணுமா? இல்லை இப்போதுக்கு பூண்டு தான் காலி ஆயிடுச்சு. நீ பூண்டு மட்டும் வாங்கிட்டு வா. ஆமாம், கேட்கணும்னு நினச்சேன். நேற்று மீனா கூட எதனா சண்டை போட்டியா? இல்லையேம்மா, ஏன் கேட்குற? இல்லை, காலையிலேருந்து சமையல் கட்டில் அவளே சமைச்சிக்கிட்டு இருக்காப்பா, அதனால தான் கேட்டேன். அவள் சமைக்கிற சொன்னாலே எனக்கு வயிற்றெல்லாம் கலக்குதுமா. சாப்பிடாமலே கலக்குது. அத்தை, என்னங்க? என்ன மீனா? வாங்க வந்து சாப்பிடுங்க, நேரம் ஆகுதுல்ல. நாங்கள் இங்கேயே உட்காந்து சாப்பிட்றோம்மா, நீ எடுத்துகிட்டு வாம்மா. சரி அத்தை, நீங்கள் சாப்பிட ஆரம்பிச்சிருங்க, நான் பாத்திரம் கழுவிட்டு வந்துடுறேன். அசோக்கு, என்னடா இவன் அப்பளம் வச்சுருக்கா, அதில் உருளைக்கிழங்கு பொரியல் வச்சுருக்கா, இதை சாப்பிடுங்கன்னு சொல்லிட்டு போகிறா. இவ எப்போ சாப்பாடு கொண்டு வருவா? அது மட்டும் இல்லாமல் காலையில் டிஃபன் பண்ணாமல் இவன் ஏன்டா சாதம்லாம் பண்ணியிருக்கா, சாதம் பொரியல் அப்பளம்னு. தெரியலையேம்மா. சரி, அவள் வர வரைக்கும் காத்துட்ருப்போம். என்ன 2 பேரும் இன்னும் சாப்பிடாம உட்காந்துக்கிட்டு இருக்கீங்க? சாப்பாடு வரணுமே, அப்போ தானே சாப்பிட முடியும். ஏங்க, உங்கள் அம்மா என்ன சொல்கிறாங்க? எனக்கு ஒன்றும் புரியலை. இந்தாடி மீனா, எதுக்கு காலையில் டிஃபன் பண்ணாமல் சாப்பாடு பண்ண? என்னத்த, நைட்டு சரியாக தூங்கலையா? தூக்க கலக்கத்திலே பேசுகிற மாதிரி இருக்கு. என்ன உனக்கு கொழுப்பா? பின்ன டிஃபனை போய் இப்படி சொன்னா எனக்கு கோவம் வராதா? டேய் அசோக்கு, என்னடா இவ சொல்கிறா? இந்த கிறுக்கி சொல்கிறது எனக்கு ஒன்றுமே புரியலை. மீனா, வேணாம், என்னால் முடியலை. டிஃபன் பண்ணேன்னு சொல்கிறல்ல, அப்படி என்ன பண்ண? பூரியும் உருளைக்கிழங்கு மசாலாவும் பண்ணேன். அப்போ எதுக்கு அப்பளமும் உருளைக்கிழங்கு பொரியல் வச்ச? அத்தை, அது உருளைக்கிழங்கு பொரியல் இல்லை, அது உருளைக்கிழங்கு மசாலா. சரி, அப்போ பூரி எங்க? அதுதான் உங்கள் 2 பேர் தட்டில் இருக்கே. ஏது, இந்த அப்பளம் தான் பூரியா? ஆமாம். அது தொட்டாலே உடஞ்சி போகுது, அது எப்படி மீனா பூரி ஆகும்? இங்கே பாரு, எங்களுக்கு எதுவும் வேண்டாம், நீ வேறு எதனா பண்ணி எடுத்துகிட்டு வா. இதை நீயே எடுத்துகிட்டு போ. மீனா, நீ பண்ண சப்பாத்தி நல்லா இருந்துச்சுமா. என்ன சொன்னீங்க? சப்பாத்தி நல்லா இருக்குதுன்னு சொன்னேன். அப்புறம் எதுக்கு இவ இப்படி முறைச்சி பார்க்குறா? நீ சொல்லிட்டம்மா, இன்னும் நான் சொல்லலைல்ல, அதான் அப்படி பார்க்குற. மீனா, நீ பண்ண சப்பாத்தி ரொம்ப சூப்பராக இருந்துச்சு. இப்போ சந்தோஷமா? அது சப்பாத்தி இல்லை, அது நான் சுட்ட தோசை. என்னது தோசையா?